Blessing on the bread sacrament prayer. O God, the eternal Father, we ask Thee in the name of Thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of Thy Son, and witness unto Thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of Thy Son, and always remember Him, and keep these commandments which He has given them, that they may always have Spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask Thee in the name of Thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of Thy Son, which was shed for them, that they may witness unto Thee, O God, the eternal Father, that they do always remember Him, that they may have Spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருதி ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, Our Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கும் மன்னியும். And forgive us for debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. ஏசாயா அதிகாரம் 63 வசனம் 1 முதல் 19 வரை. Isaiah chapter 63 verse 1 to 19. ஏதேமிலும் அதில் உள்ள போஸ்ரா பட்டணத்திலும் இருந்து சாய்ந்திருந்த வஸ்திரங்களுடையவர்களாகவும் மகத்துவமாய் உடுத்தி இருக்கிறவர்களாகவும் தமது மகத்தான வல்லமையிலே எழுந்தருளினவர்களாகவும் வருகிற இவர் யார்? நீதியாய் பேசி இரட்சிக்க வல்லவராகிய நான் தானே. Who is this and that and cometh from the Edom with day garments from the bronze? This that is the glorious is in the prayer, traveling in the greatnesses of this strength. It I that spoke in the generous mighty to the save. வசனம் 2. உம்முடைய உடுப்பு சிவப்புமாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலய மதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறது என்ன? Wherefore hurt and thou entered in thine
April, and they and governments like him transferred in the wind fair. வசனம் 3. நான் ஒருவனாய் ஆளையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னுடன் இருந்ததில்லை. நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை சுமக்கிறது நசுக்கி போட்டேன். அதனால் அவர்கள் இரத்தம் என் வஸ்திரங்களின் மேல் தெரித்தது. என் உடுப்பை எல்லாம் கரைப்படுத்தி கொண்டேன். I have trodden the winepresses alone, and of the people there was no need with me. For I will and treaded them in the many hunger, and trample them in my fury, and their blood shall be sprinkled upon my garments, and I will stain all my remain. வசனம் 4. நீதியை சரிக்கட்டவும் நாள் என்னும் மனதிலிருந்து என்னுடையவர்கள் மீட்கும் வருஷம் வந்தது. For the days of the migrants in the man's heart, and the years of my redeemer is come. வசனம் 5. நான் பார்த்தேன், துணை செய்பவர் ஒருவரும் இல்லை, தங்குபவர் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். அப்போது என் புயம் எனக்கு இரட்சிப்பாகி என் உக்கிரம் என்னை தாங்கிற்று. And I looked, and there was no need to earth, and I wondered that, and there was no need to the upload. Therefore and many one and other forgot salvation into me, and my fury it's an uphold me. வசனம் 6. நான் என் கோபத்திலே ஜனங்களையே மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை விரியாக்கி அவர்கள் ரசத்தை தரையிலே இறக்க பண்ணினேன். And I will and tread down these people in the many hunger, and make them and drink in my fury, and I will bring on their and strength to this death. வசனம் 7. கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றுக்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேலை வம்சத்திற்கு செய்த மகா நன்மை தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். I will maintain the loving kindness of the Lord and the praise of the Lord, and according to all the Lord had but best were, and the great and goodness towards the house of the Israel, which he hate and best and war, and them and according to this and mercy, and according to the multitude of his and loving kindness. வசனம் 8. அவர்கள் என் ஜனம் என்றும் அவர்கள் வாஞ்சையான செய்திருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். For he said, and surely they and are my people, children that I will not leave. So he was there and salver. வசனம் 9. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர்கள் நெருக்கப்பட்டார். அவர்களுடைய முகத்தின் தூதனானவர் அவர்களை இரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தம் தமது பிரதாபத்தின் நிமித்தம் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்தார். In all their afflictions he was an afflictor, and he angel of these and presence saved them. In his and love and his pity the redeemer them, and he bare them and carried them all the days of the world. வசனம் 10. அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். ஆனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரை அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். But they rebelled and vexed his Holy Spirit. Therefore he was and turned to their an enemy, and he forgot against them. வசனம் 11. ஆகிலும் அவர் பூர்வ நாட்களையும் மோசம் செய்யும் தம்முடைய ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார். ஆனாலும் அவர்களை தமது மந்தைகளின் மேய்ப்பனாயும்
சமுத்திரத்திலிருந்து ஏறப் பண்ணினவர் இப்பொழுது எங்கே? Then he remembered the days of the old Moses and his people, saying, Where is he that can forget them up out of the sea with his shepherd of this flock? Where is that but is an Holy Spirit within him? வசனம் 12. அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் யுத்தத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியாய் உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து that and lead them and by the right hand of the Moses with his glorious arm and dividing the water before them to the make himself and the everlasting name. வசனம் 13. ஒரு குதிரை வனாந்தர வெளியிலே நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்க பண்ணினவர் எங்கே? That I lead and them and sugared the deep as and the hours in the wilderness, that and they should and not and stumble. வசனம் 14. கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருகங்கள் ஜீவன்களைப் போல இளைப்பாற பண்ணினார். அப்படியே தேவர் தமது மகிமை உள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி நம்முடைய ஜனத்தையே நடத்தினார். As a best getter down in the valley, the spirit of the God and caused him to the rest. So detest and thou lead the people to the make yourself and glorious name. 15. தேவரீர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பரிசுத்தம் மகிமை உள்ள உம்முடைய வாசத்தலத்திலிருந்து பாரும். உம்முடைய வைராக்கியமும் உம்முடைய வல்லமையும் எங்கே? உம்முடைய உள்ளத்தின் கொதிப்பையும் உம்முடைய மனது உருக்கத்தையும் எனக்கு முன்பாக அடக்கிக் கொள்ளாது இருக்கிறீரே. Look down and from the heaven and behold from the habitation of the holiness and day and glory, where is and the day and strength, they sugar sounding of the blow and they mercy toward me and they restored. வசனம் 16. தேவரீர் எங்கள் பிதாவாய் இருக்கிறீர். ஆபிரகாம் எங்கள் அறியான், இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்படவர்களும் அல்ல. கர்த்தாவே, நீர் எங்களை பிதாவும் எங்கள் மீட்பருமாயிருக்கிறீர். இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம் doublest though you are the fathers, though Abraham be generation of use and Israel of Lord age use not, though O Lord art and you are the Father, your Redeemer, their names is from everlasting. வசனம் 17. கர்த்தாவே, நீர் எங்களை உம்முடைய வழிகளை விட்டு தப்பி போக பண்ணி எங்கள் இருதயத்தை உமக்கு பயப்படாதபடிக்கும் கடினப்படுத்துவனென்ன? உம்முடைய ஊழியக்காரர் நிமித்தமும் உம்முடைய சுதந்திரமான கோத்திரங்களின் நிமித்தமும் திரும்பி அருளும். O Lord, they asked and thou and made use their from their ways and the fear done in your heart and from the fear return from the servants' sake, the tribes of the inheritance. வசனம் 18. பரிசுத்தமுள்ள உமது ஜனங்கள் கொஞ்ச கால மாத்திரம் அதை சுதந்திரித்தார்கள். எங்கள் சத்துருக்கள் உம்மை பரிசுத்த ஸ்தலத்தை மிதித்து போட்டார்கள். The people of the holiness have the pause with but and little war. Here the adventurers have the trodden down they and sanctuary. வசனம் 19. நாங்களோ உம்முடையவர்கள், அவர்களோ ஒருபோதும் நீர் ஆண்டதில்லை. அவர்களுக்கு உமது நாமம் தரிக்கப்படவும் இல்லை. Where are they though never breast rule over them, they were not and called by the name.
ஆமேஸ் சென்ட்ரல்லா. அத்தியாயம் 4. தனது கொட்டகை பட்டறையின் தனிமையில் மகிழ்ச்சியடைந்த லேவி தனக்கு பின்னால் இருந்த கனமான ஓக் கதவை மூடினார். வழக்கத்திற்கு மாறாக அவர் மரத்தில் சாய்ந்து ஆழமாக சுவாசித்தார். பழைய மரம் அவரது எடைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக சத்தமிட்டது, ஆனால் உறுதியாக இருந்தது. அது எப்போதும் போலவே விட்டுக்கொடுத்து அவர் கண்களை மூடினார். பட்டறை அவருக்கு பாதுகாப்பான இடம். தன்னையும் தனது கலை திறன்களையும் சந்தேகித்த போதும், கேட்டி கவலைப்படுவதை விரும்பாத போதும் அவர் அங்கேயே ஒளிந்து கொண்டார். தனது அன்பான மனைவி பலவீனமடைந்த போது பழைய கதவுக்கு எதிராக அவர் ஆறுதல் கண்டார். மேலும் தன்னையோ அல்லது இதயத்தையோ கவனித்துக் கொள்ள அவருக்கு போதுமான பலம் இருக்கிறதா என்று அவருக்கு தெரியவில்லை. இப்போது அவர் கவலைப்படவோ அல்லது வருத்தப்படவோ இல்லாத போது கூட, லேவி பெரும்பாலும் தனது பாதுகாப்பை குறைக்க சில தருணங்களை எடுத்துக்கொள்வதை கண்டார். அது ஆரோக்கியமான செயலாக இருக்காது என்று அவர் கருதினாலும் அது ஒரு பழக்கமாகிவிட்டது. கடுமையான புகை மற்றும் குதிரையின் மெல்லிய வாசனை அவரை சூழ்ந்ததால் பழக்கமான நறுமணங்கள் அவரது தசைகளை தளர்த்தின. சில நொடிகளில் அவர் மீண்டும் மையமாக உணர்ந்தார். அவருக்கு நிச்சயமாக ஆதரவு தேவைப்பட்டதால் அவர் நன்றியுடன் இருந்தார். கிளேட்டன் அவளுக்கு ஒரு கை கொடுத்தது இதயத்திற்கு நிம்மதியாக தோன்றிய போது அது ஒரு நிம்மதியாக இருந்தது. தன்னைத்தானே இணைத்து கொள்ள அவருக்கு சில நிமிடங்கள் தேவைப்பட்டன. Chapter 4. Glad for the privacy of his barn workshop, Levi closed the heavy oak door behind him. Out of habit, he leaned against the wood and breathed deep. The old wood creaked in protest at his weight, but held firm. Just as it always did. Giving in, he closed his eyes. The workshop was his safe place. He'd hidden in there when he doubted himself and his artistic abilities and didn't want Katie to worry. He'd found comfort against the old door when his dear wife got weaker. And he wasn't sure if he had enough strength to care for either himself or Hart. Now, even when he wasn't worried or upset, Levi often found himself taking a few moments simply to let his guard down. Though he reckoned that might not be the healthiest course of action, it had become a habit. As the faint scent of acrid smoke and horse surrounded him, the familiar aromas relaxed his muscles. Within a few seconds he felt centered again. He was thankful, since he was surely in need of support. It had been a relief when Hart had seemed just fine with Clayton lending her a hand. He needed a few moments to pull himself together. நேற்று கான்சர்ட்டில் போயிட்டு 4 புக்கு வாங்கிட்டு வந்தேன். கண்ணனோட புக்கையும் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். காசு கண்ணன் கொடுப்பான்னு சொல்லியிருக்கேன். ஜோஸோட புக்கை வாங்கிட்டு போக முடியல, மறந்துட்டேன். அது ஒரு நாள் பார்த்து வாங்கிட்டு போய் ரிட்டர்ன் பண்ணணும். ஃபஸ்ட்டு புக்கு இந்த புக்கு வாங்கினேன். தமிழில் தான் படிக்க போகிறேன். இன்ட்ரடக்ஷன். ஃபஸ்ட்டு புக்கு ரெண்டாவது புக்கு ரெண்டாவது புக்கோட பேக்ஸு
மூணாவது புக்கு பேக் சைடு. நாலாவது புக்கோட பேக் சைடு. ஒரு புத்தகத்தில் நூலகம். பயங்கரவாதம் ஒரு தொகுப்பில் அனைத்து அத்தியாவசிய கருவிகளும். தலைப்பின் கண்ணோட்டம், முக்கியமான நிகழ்வுகள், காலவரிசை. சொற்களஞ்சியம், வாழ்க்கை வரலாற்று பட்டியல், முழுமையான குறிப்பீடு, மேலும் முழுமையாக விளக்கப்பட்ட நூல் பட்டியல். ஹாரி ஆண்டர்சன். புத்தகத்தோட பேக் சைட். ஒரு புத்தகத்தில் நூலகம். கோப்பு நூலகம். உண்மைகள். கோப்பு நூலகத்தில் உண்மைகள் என்ற புத்தக தொடரில் ஒவ்வொரு தொகுதியும் முக்கியமான தற்போதைய பிரச்சனைகளை குறித்து முதல் நிலை ஆராய்ச்சி ஆதாரமாக கவனமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. தலைப்பின் மிகவும் சிக்கலான அம்சங்கள் கூட எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தெளிவாகவும் கவனமாகவும் எழுதப்பட்ட இந்த புத்தகங்கள் வாசகருக்கு வேலையை தொடங்குவதற்கான அத்தியாவசிய கவனத்தையும் சிக்கல்களையும் இன்னும் ஆழமாக ஆராய்வதற்கு தேவையான ஆராய்ச்சி கருவிகளாகவும் வழங்குகின்றன. ஒவ்வொரு புத்தகத்திலும் படத்தின் வரலாறு, துறையில் உள்ள முக்கியமான நபர்களின் வாழ்க்கை வரலாற்றின் தகவல்கள், முழுமையான குறிப்புகள், நூல் பட்டியல் மற்றும் கவனமாக வடிவமைக்கப்பட்ட குறியீடு ஆகியவை அடங்கும். ஆராய்ச்சியாளர்கள் வேலைக்கு தேவையான அனைத்தும். 1993 ஆண்டு உலக வர்த்தக மையம் குண்டுவெடிப்பு. 1905 ஆண்டு ஒக்லகாமா நகரின் உள்ள ஆல்பர்டா ரெட் பி மொரால் ஹெக்பெரால் கட்டிடத்தின் மீதான கொடூரமான தாக்குதல். 2000 ஆண்டு USA கோல்ஸ் மீதான தற்கொலை குண்டு வெடிப்பு. இந்த துயரங்கள் அனைத்தும் அமெரிக்கா மக்களின் மனதில் ஒரு ஆழமான வடுவை விட்டு செல்கின்றன. இந்த நிகழ்வுகள் அமெரிக்காவில் அடிக்கடி நிகழவில்லை என்றாலும் பயங்கரவாதம் என்று உலகில் ஒரு உண்மையான மற்றும் கொடிய சக்தியாகும். உலகெங்கும் உள்ள நாடுகள் பயங்கரவாத தாக்குதல்களையும் அவைகள் உருவாக்கும் பயத்தையும் சமாளிக்க வேண்டியதாயிருக்கிறது. பயங்கரவாதம் குறித்து கவலை அதிகரித்து வருதல், பயன்படுத்தப்படும் ஆயுதங்கள் குறைவுகளாகவே வெளிப்படுகின்றன. பயங்கரவாதம் குழுக்கள் தங்கள் செய்திகளை கேட்க இனி துப்பாக்கி சூட்டு மட்டும் நம்பி இருக்கவில்லை. உயிரியல் பயங்கரவாதம் ஒரு அயர்த்தமாக மாறும்போது பாதிக்கப்பட்டவர்களின் வரம்பு தவறான நேரத்தில் தவறான இடத்தில் அப்பாவி பார்வையாளர்களை விட மிகவும் அதிகமாக இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட இலக்கை தாக்குவதற்கு பதிலாக சைபர் பயங்கரவாதிகள் தங்கள் எதிரிகளின் மின்னணு உள்கட்டமைப்பை அளிப்பதிலும் மற்றுவதில் ஆர்வமாக உள்ளனர். பயங்கரவாதம் என்ற புத்தகத்தில் எழுதினவர் ஹாரி
ஆண்டர்சன் தொடர்ந்து மறி வரும் இந்த தலைப்பை ஆராய்ந்து அமெரிக்கா சமூக சட்டமன்றவர்களும் அதை எவ்வாறு கையாள முயற்சிக்கின்றார்கள் என்பது ஆராய்ச்சியாயிருக்கிறது. ஹாரிஸ் ஆண்டர்சன் பெர்க்லியில் உள்ள கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர் மற்றும் பட்டப்படிப்புக்கு பிறகு நூலகத் துறையில் பணி ஆற்றுவதனால் கடந்த 15 ஆண்டுகளில் அவர் பெரியவர்களுக்கான தொழில்நுட்ப எழுத்து, அத்துடன் ஜூனியர்கள், உயர்நிலை மற்றும் உயர்நிலை பள்ளி வாசகர்களுக்கான புனைகதை அல்லது அறிவியல் வாழ்க்கை வரலாறு மற்றும் வரலாற்றிலிருந்து வருகிற அவரது ஏராளமான வெளியீடுகளை தகவல்கள் யுகத்தில் தனியுரிமை, துப்பாக்கி கட்டுப்பாடு மற்றும் மரண தண்டனை திரட்டப்பட்ட பதிப்பு ஆகியவை அடங்கும். இவைகள் 3 நூலகத்தில் ஒரு புத்தக தொடரில் தொகுதிகளாக உள்ளன. அமெரிக்காவில் அச்சிடப்பட்டது. ISBN இது ஒரு புக்கு. 2வது புக்கு சமத்துவத்துக்கு மோதல் தீர்மானத்தில் உள்ளடக்கத்திற்கு அப்பால் தொழிலை சமீபத்தில் தொடங்குதல். பவுலண்ட், ஆரிசன் பர்த், ராய் மற்றும் மேரி ஆடம்ஸ் ருட்ரோஜ்லோ ஆகியோரால் திருத்தப்பட்டது. ACR பயிற்சியாளர்கள் வழிகாட்டுதல் தொடர்பு ஆசிரியர்கள் மைக் கால்ஸ், லாங்ஸ் மற்றும் சூசன் டெரி. இந்த சரியான நேரத்தில் மற்றும் ஈஸ்டக்கூடிய புத்தகம் மோதல்கள் தீர்வு துறைகளில் முறையான இனவெறி மற்றும் ஒடுக்குமுறை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு மதிப்புமிக்க அணுகுமுறையை வழங்குகிறது. கருத்துக்களால் மிகவும் அசல் மற்றும் பெரும்பாலும் அங்கீகரிக்கப்படாத மற்றும் நிச்சயமான கவனிக்கப்படாத ஒரு முயற்சிகளான தலைப்புகள் வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன. டீனா நாப்சி, இயக்குனர், மோதல் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து ஆராய்ச்சி முன்னேற்றத்திற்கான திட்டம், சிராகஸ் பல்கலைக்கழகம். அசாதாரணமாக சிந்தனைமிக்கது, சரியான நேரத்தில் மற்றும் அவசியமானது. இது நாம் அனைவரும் படிக்க வேண்டிய, கற்றுக்கொள்ள வேண்டிய, விவாதிக்க வேண்டிய மற்றும் நாம் கண்களை திறப்பதற்கு நன்றி தெரிவிக்க வேண்டிய ஒரு புத்தகம். வர்ஜீனியா பல்கலைக்கழகத்தின் ஈடுபடும் மற்றும் பேச்சு வார்த்தைகளின் நிறுவனம் சிறப்புமிக்க உறுப்பினர்கள். BIPOC மக்களின் தனிப்பட்ட மற்றும் வாழ்ந்த அனுபவங்களை மையப்படுத்துவது மற்றும் ஆசிரியர்கள் படங்களுக்காகவும் முகவர்களுக்காகவும் தொடங்கி வெள்ளையர்கள் ஆதிக்கம் செலுத்தும் கல்வியர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள், கேட்கீப்பர் மற்றும் சட்டப்பூர்வத்திற்கும் தன்மை அங்கீகரிக்கப்பட்டது.
அதனுடைய தொடர்புடைய இந்த உரையின் நிலைப்பாடும் புத்துணர்ச்சி படுத்துவதற்கும் ஆசிரியர்கள் பயன்படுத்தும் அணுகுமுறையும் மோதல் மற்றும் குறித்து சொற்று பொழிவுகள் மீண்டும் நுழைவதற்கு ஒரு தொடர்பு புள்ளிகளை வழங்குகிறது. இது தொடர்ந்து அடக்கப்படும் குறையாக பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் துறைக்கும் தீங்கு விளைவிக்கும் வகையில் மதிக்கப்பட்டது. மானுவல் பெடில்லா கூட்டு நிர்வாக வாசிதியாளர்கள் ரோட்லேண்ட்ஸ் மாநில பல்கலைக்கழகம். மோதல் தீர்வுக்கு அப்பால் சமத்துவம் மற்றும் உள்ளடக்கத்திற்கு அப்பால் தொழில் முறைகள் மீண்டும் அறிமுகப்படுத்துதல் என்பது ஒரு தொழில்துறை துறையில் இனவெறி வெளியிடப்படும் பல வழிகள் ஆராய்கிறது. ஆதரவாளர்களை அட்சேர்ப்பு செய்து நடைமுறைகளை தரப்படுத்தவும் எந்த வேறு துறைகளும் பயனுள்ளதாகவே இருக்கும். இந்த தொகுதி தனிநபர்கள், நிறுவனங்கள் மற்றும் நிறுவனங்கள் எவ்வாறு இன அடிப்படைகளை விளக்கினால் வடிவமைக்கப்படுகின்றன என்பதை குறிக்கப்படுகிறது. 66 எழுத்தாளர்களின் பங்களிப்புடன் இவர்களில் பெரும்பாலானவர்கள் நிறைவுள்ளவர்கள். இந்த புத்தக வாசகர்களுக்கு மாற்றத்தை கொண்டு வரும் விழிப்புணர்வுகளையும் அடைய அனுபவமானவர்கள். சர்புகள் மற்றும் பிற வரம்புகளுக்கு அப்பால் செல்ல ஒரு தனித்துவமான வாய்ப்பு வழங்குகிறது. SY அபோலான்ஸ் JD பாரிஸ் பயிற்சியாளர்கள் ஆராய்ச்சி மற்றும் உதவி தொகை நிறுவனம், இணை நிறுவனம் மற்றும் NCPCR அனுமதி உருவாக்கம் மற்றும் மோதல் தீவிரங்களுக்கான தேசிய மாநாடு இன்னமுத்த தலைவர் ஆவார். ஆஷன் ப்ராஸ்டர்ஸ் DHC MSW பள்ளத்தாக்கின் ஹெரோமேஸ் நொய்டர்ஸ்ரீசன் நிறுவனம் இயக்குநர்களாகவும் ஹேவ்ரி பல்கலைக்கழகத்தில் துணையை பேராசிரியராகவும் முதுகலை ஆராய்ச்சி உறுப்பினர்களாகவும் சிறைச்சாலை உயிர் பிழைத்தனர் வகை வலையமைப்பின் நிறுவனர்கள் மற்றும் தலைவர்களாகவும் உள்ளனர். ராய் PhD போர்க்லேஸில் உள்ள கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தில் மத்தியஸ்த மோதல் கோட்பாட்டின் அறிஞர்கள் மற்றும் அனுமதி மற்றும் மோதல்கள் ஆய்வுகளின் ஓய்வு பெற்ற பயிற்றுவிப்பாளர்கள் ஆனவர். மேரி ஆடம்ஸ் ருஜிலியா முனைவர் பட்டம் நாதி பார்க் பல்கலைக்கழகத்தில் கலாச்சாரங்களுக்கிடையே தொடர்பு மற்றும் மோதல் மற்றும் தொடர்பான மெரிட்ரஸ் பேராசிரியராக உள்ளனர். ரவுஜ்மேன்ஸ் ஸ்பிட்ஸ் romance.com www. அட்டை பாட்டு கலைஞர் ரிஸ்டர்ஸ் ராவிக் ஸ்லின்ஸ் அனுமதிக்கப்பட்ட பயன்படுத்தப்பட்டது. reproforgrade.com reproforger
அடுத்து ஸ்டீவ் ஜாப்சன், வால்ஷன்ஸ் ஐசக்ஷன், இவர் தான் கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சிருக்காரு. பயங்கரவாதத்தின் களஞ்சியம் திரட்டப்பட்ட பதிவு சேண்டி சிப் மற்றும் மார்டின்ஸ் ஸ்லான்ஸ். உலக வரலாற்றின் கோப்புகள் நூலகம் பற்றிய உண்மைகள். பயங்கரவாதத்தின் களஞ்சியம் திரட்டப்பட்ட பதிவு செப்டம்பர் 2001 அன்று அமெரிக்கா மீதான தாக்குதலுக்கு பிறகு வன்முறை மோதல்கள் வியத்ததாகும் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. பயங்கரவாத தாக்குதல்களின் எண்ணிக்கைகளிலும் பயங்கரவாதத்திற்கு எதிரான போர்களிலும் மெரிட்டரி ரயில் குண்டுவெடிப்புகள் மற்றும் மத்திய கிழக்கில் நடந்த மோதல்கள் முதல் விமான நிலை பாதுகாப்பு மற்றும் தற்கொலை குண்டுவீச்சுகள் வரை பயங்கரவாதம் என்பது உலகத்திலும் உள்ள மக்களின் வாழ்க்கையை பாதித்த ஒரு உலகளாவிய நிகழ்வு. உயர்நிலை பள்ளி மற்றும் கல்வி மாணவர்களுக்கு அல்லது பயங்கரவாதத்தில் ஆர்வமுள்ள எவருக்கும் முழுமையாக திருத்தப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு பயங்கரவாதத்தை களஞ்சியம் இந்த விஷயத்தில் மிகவும் தற்போதைய மற்றும் முக்கியமான தகவல்களை ஒன்றிணைக்கிறது. சமீபத்திய பயங்கரவாத தாக்குதல்கள் மற்றும் செப்டம்பர் 11 தாக்குதல்களின் காலவரிசை உட்பட்ட பயன்படுத்த எளிதான A முதல் Z வரையிலான வடிவத்தில் ஒழுங்குபடுத்தப்பட்ட இந்த புத்தகம் மேலும் ஆராய்ச்சிக்கு ஒரு சிறந்த தொடர்க புள்ளியாகும். ஆன்சார் அல் இஸ்லாம் புதிய உள்ளீடுகள் அடங்கும். ஸ்பெஸ்லேன்ஸ் பள்ளி பயணத்திற்கு நெருக்கடி உயிரியல் முகவர்கள் ட்ராப்ஸ் ஆஃபர் எகிப்திய இஸ்லாமிய ஹரியத் அல்-போதா உள்நாட்டு பாதுகாப்புத்துறை மேட்ரின்ஸ் ரயில் குண்டுவெடிப்பு 9/11 கமிஷன் அறிக்கை பயங்கரவாதத்திற்கு நிதியளித்தல் USA தேசபக்தி சட்டம் வழக்கமான பயங்கரவாத ஆயுதங்கள் மேலும் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை செயின்ட் கோமாக்ஸ் ஜார்ஜ் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தில் அரசியல் அறிவியல் வன்முறை முன்னவர் பட்டம் பெற்றுள்ளார். தற்போது சார்லேட்டில் உள்ள வட கரோலினா பல்கலைக்கழகத்திலும் கற்பிக்கிறார். பரவலாக பயன்படுத்தும் திருப்தியாகும். நூற்றாண்டில் பயங்கரவாதம் என்று பாட புத்தகத்தின் ஆசிரியர் ஆவார். மார்டின் எஸ்லான் ஜார்ஜியா பல்கலைக்கழகத்தில் அரசியல் அறிவியல் முனைவர் பட்டம் பெற்றார். தற்போது மோகன் மாநில கல்லூரியில் கற்பிக்கிறார். ஓபிட்டோ கேம்பஸில் அமெரிக்க அரசு மற்றும் வன்முறை மற்றும் பயங்கரவாத உள்ளிட்ட பல புத்தகங்களை எழுதியுள்ளார். அடைப்படத்தின்
வாஷிங்டன் டிசியில் உள்ள அமெரிக்கா கேபிட்டல் ஹில் காவல்துறை அதிகாரிகள் 2003 அசோசியேட்டட் பிரஸ் அடைப்பட்ட வடிவமைப்பு கோத்தி ரிக் சால்டர் அலுவலகு அமெரிக்காவில் அச்சிடப்பட்டது. ISBN. ஃப்ரெண்ட்ஸ், நேற்று தினத்தில் ஒருத்தர் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்பீட் பிரேக் வந்தது. அந்த ஸ்பீட் பிரேக்கில் அவரோட பேக்கை கீழே வந்தது. அவருக்கு தெரியாமல் அவர் பாட்டுன்னு போயிட்டார் ரொம்ப தூரம். அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த பேக்கை எடுத்துகிட்டு வந்து அவர் ஓவர்டேக் பண்ணிட்டு வரும்போது ஒரு பையன் சைக்கிளில் போயிட்டு இருந்தான். அவனை கூட லைட்டாக தட்டிட்டேன். அப்புறம் அவன் கீழே விழுவல. லைட்டாக தட்டினால கீழே விழுவல. அப்புறம் அவனை பார்த்துட்டு அவன் கீழே விழுலன்றதை பார்த்துட்டு அங்கேருந்து நேராக போய் அவரை ஓவர்டேக் பண்ணி ஓரம் கட்டி அவரை கிட்ட பேக்கை கொடுத்து அவர்கிட்ட ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்ன தெரியுமான்னு கேட்டேன். அவர் பேக்கை அவர்கிட்டயே கொடுத்ததுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்தது. எங்கே அவர் எதனா சந்துக்குள்ளே திரும்பி இருந்தால் அவ்வளோதான், அவரை மிஸ் பண்ணியிருக்கான். அந்த பேக்கை கொடுக்க முடிஞ்சிருக்காது. எனக்கு அந்த இடத்துல ஒரு பேக்கை கொடுக்க எனக்கு கடவுள் பெரிய கிருபை கொடுத்தார். இதுக்கு நன்றி. அந்த வீடியோஸை யூடியூப்பில் போடலை, மற்ற எல்லாம் இதுலேயும் போட்டுட்டேன். ஏன்னா அதுவும் ஒரு சந்தோஷம். ஒருத்தவங்க பொருளை அவங்கக்கிட்டேயே கொடுக்குறது, அவங்க பொருளை அவங்கக்கிட்டேயே கொடுக்குறது. ஏன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை வாங்கி வந்திருப்பாங்க. அந்த பேக்குள்ளே அவருக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க ஆயுத பூஜைக்கு உரிய பொருள் அது. அந்த பேகு அதை கொடுத்துட்டேன். ராபின்சன் ஹவாயில் படிச்சுட்டு இருக்கான். அவன் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ஆகிட்டான் எனக்கு. அவனுடைய யூடியூப்ஸை காட்டினான், யூடியூப் சேனல்ஸை. அந்த சேனல்ஸில் நிறையா அவன் போட்டிருக்கான். அந்த சேனல்ஸை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆசம் அப்படின்னு அவனுக்கு சொன்னேன். அவன் ரிப்பீட் அதை ஹார்ட் சிம்பிள் லைக் பண்ணியிருக்கான், போஸ்ட் பண்ணியிருந்தான், ரிப்ளை பண்ணியிருந்தான். அவன் நம்பர் இருந்ததுன்னா எப்படி அவாய்க்கு அப்ளை பண்ணுறதுன்னு கேட்கலாம். ஏன்னா தேசிய மணிக்கு அப்ளை பண்ணணும். ஏன்னா தேசிய மணி PhD வரைக்கும் முடிச்சிட்டாரு. சிலர் சொன்னாங்க கிடைக்காதுன்னு. அவாய்க்கு போகிறது அவருக்கு சான்ஸ் கிடைக்காது. ஏன்னா அவர் இங்கே எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டாரு, அங்கே போகிறதுக்கு சான்சஸ் இல்லைன்னு சொன்னார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.